கிறிஸ்டியானிட்டியை சூஸ் பண்ணாம எதுக்கு இஸ்லாத்தை சூஸ் பண்ணணும்? அது வந்து ஒரு புதிரா இருக்குது. அது ஏன் அவர் வந்து அவர் அதை இது பண்ணாரு, அவர் அதுக்கான அடையாளத்தை ஏதாவது வச்சிருந்தாரு இல்ல. இப்ப நார்மலா அவருக்கு இஸ்லாத்தோட கம்பேர் பண்ணும்போது எஜுகேஷன் கொடுத்தது வந்து கிறிஸ்டியானிட்டி, அதை மறுக்க முடியாது. கிறிஸ்டியானிட்டிக்கு பின்னாடி எவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் அப்போ அந்த காலகட்டத்தில் ஒரு எஜுகேஷன் கொடுத்த கிறிஸ்டியானிட்டியை விட்டுட்டு இஸ்லாத்தை சூஸ் பண்றோம்னா ஏதோ ஒரு ரீசன் இருக்கணும்ல. அதான் இல்லை, அவர் வந்து இஸ்லாத்தை எங்க எடுத்துக்கிட்டாரு, யார் தேர்ந்தெடுத்தாரு, எல்லாமே ஒரு ரகசியமா இருக்கு, வெளிப்படையான தன்மையா இருக்கு. ஏன்னா நீங்க வந்து மருதநாயகத்தின் இங்க பேசும்போது நம்ம வெறும் அவரை வந்து என்னது ஒரு ராணுவ வீரன் அல்லது ஒரு கலகக்காரன் அல்லது ஒரு கொள்ளைக்காரன் சொல்றாங்க, கூலிப்படை இருக்கும். ஆனா அந்த மனுஷன் வந்து யோசிச்சு பார்த்தாச்சுன்னா அவர் இந்தியாவினுடைய ஏதோ ஒரு தத்துவ மரபு அல்லது சித்தர் மரபோடு தன்னை லிங்க் பண்ணிருக்காரு. 14/10/1764 பிரிட்டிஷ் காலனியன் கையில வந்து அவருக்கு அகப்பட்டாச்சு. மதுரை கோட்டையிலிருந்து அவர் வெளியே கொண்டு வராங்க சிறை கைதியாட்டு. இப்போ அவருக்கு வந்து தூக்கு தண்டனை. இப்போ தூக்கு தண்டனை அப்படிங்கிற நம்ம என்ன சொல்லுவோம், நமக்கு நம்முடைய தமிழ் சினிமாவில் அல்லது மரபுல பார்த்த நிறைய இதெல்லாம் இருக்கு. தூக்கில் போடுவாங்க, கயிறு தூங்கும், முடிஞ்சிடும். 3 தடவை ஒரு தூக்கில் போடுறாங்க. 3 தடவையுமே அவருடைய உயிரை வந்து எடுக்க முடியல, கயிறு தான் தூளுது. இது ஒரு பெரிய சவால். நீங்க வந்து எனக்கு புரியல, அது இயற்கையா நடக்கிற விஷயம் தானே. அப்போ கண்டிப்பா அவர்கிட்ட வந்து ஏதோ ஒரு சுத்த ட்ரெடிஷன் இருந்திருக்கணும் அல்லது ஒரு சூஃபி ட்ரெடிஷன் இருந்திருக்கணும். ஓகே. ஏன்னா அவங்களுக்கு மட்டும்தான் இந்த உடலை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருத்தல், உயிரை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருத்தல் அப்படிங்கிறதெல்லாம் அது வந்து சித்தர் சூஃபிகள் மரபுகளோடு தொடர்புடையது. இப்ப அப்படின்னா எங்க வச்சிருந்தாரு அவர் கடைசியா அவர் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா அவருடைய தொடையில் அவருடைய உயிர் இருக்கதா கண்டுபிடிக்கிறாங்க. தொடையில உயிர் இருக்கா கண்டுபிடிச்ச உடனே என்ன பண்றாங்க, தொடையை வெட்டுறாங்க முதல்ல. இப்போ அவங்களுக்கு திரும்ப ஒரு பயம் வருது. என்ன பயம் வருது, திரும்ப ஒருவேளை அவன் வேற ஏதாவது துண்டு இருந்தா அவன் எந்திரிச்சு வந்துட்டா என்ன பண்ண. அதனாலதான் கிட்டத்தட்ட ஒரு 4-5 துண்டாட்டு அவருடைய உடம்பு வந்து கண்டமாக்கப்படும். இல்ல இது யூகமா இல்ல ஏதாவது இருக்கா? எல்லாமே வாய்மொழி மரபா தான் இருக்குது. ஆனா அந்த அவருடைய உடலுடைய உறுப்புகள் அடக்கம் செய்யப்பட்ட இடங்கள் இன்னும் இருக்கு. மதுரையில் இருக்குது, நத்தத்துல இருக்குது, ராஜபாளையம் பக்கத்துல இருக்குது, திண்டுக்கல்ல இருக்குது, கல்லறையாவே இருக்குது. ஏன்னா இது வந்து முக்கியமான விஷயம் வந்து இது வந்து இஸ்லாமிய மெய்யியல் மரபுக்குள்ள இதுக்குள்ள இடம் இருக்குது. இந்திய தத்துவ மரபுக்குள்ளையும் அல்லது இந்திய நாட்டார் மரபுக்குள்ளையும் இதுக்குள்ள இடம் இருக்குது. நீங்க வந்து நம்ம ஒண்ணு வேண்டாம், இந்த மாதிரியான அபூர்வ சக்தி படைத்தவர்கள் அப்படிங்கிறவங்க ரொம்ப சிம்பிளா நான் சொல்றேன். நம்ம கிழக்கரை ஏர்வாடி அது வந்து முக்கியமான ஒரு மனநிலை சிகிச்சை மையம். பிரச்சனைகள் இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கட்டும். எப்படி அந்த தர்காக்கு மட்டும் இவ்வளவு கூட்டம் வருது? மனநோய் சம்பந்தப்பட்டு நாகூருக்கு ஏன் போகல? மனநோய் தொடர்பாட்டு புரியுது. ஏன் மவுண்ட் ரோட் தர்காக்கு போகல? ஏன் மதுரையில போகல கோரிப்பாளையத்துக்கு? நீங்க அங்க பார்த்தாச்சுன்னா கிழக்கரை ஏர்வாடியில அவ்வளவு மன சிதைவுக்குள்ளான நோயாளிகள் வராங்க. ஆமா. ஏன் இல்ல அது நம்பிக்கை, பிலீவ் எல்லாமே தர்கா தானே. முடியும், எல்லாமே தர்கா தானே. நாகூரும் தர்கா தானே. ஆமா. ஏன் நாகூர் தர்கால போய் மனநிலை சிகிச்சைக்கு எடுக்க இல்ல அது ஒரு எப்படி சொல்றது, இப்ப நமக்கு இப்ப முருகன் கோயில் எல்லா இடத்துலயும் முருகன் கோயில் இருந்தாலும் ஒரு வடபழனி முருகன் கோயில்னா அது ஒரு ஸ்பெஷல் இல்ல. அந்த மாதிரி நான் அப்படி யோசிக்கல. தமிழ்நாட்டுல மொத்தம் 4-5 இடங்கள் தான் இருக்கு மனநிலை முஸ்லீம் இறைநேசர்களுடைய இடங்கள் தர்கா. மொத்தமே 4 தான். ஒண்ணு கிழக்கரை ஏர்வாடி, இன்னொன்னு திசைவிளை திருநெல்வேலி பக்கத்துல, திசைவிளை பக்கத்துல ஆத்தங்கரை பள்ளிவாசல். கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கப்புறம் தக்கல்ல அந்த சிகிச்சை முறை உண்டு. இன்னொன்னு பீமாப்பள்ளி திருவனந்தபுரத்துல. மிக முக்கியமான விஷயங்கள் பார்த்தாச்சுன்னா இவங்க அவ்வளவு பேருமே ஏதோ ஒரு வகையில செயற்கையாக உயிரை இழந்தவர்கள், போரிலோ அல்லது எந்த காரணத்தினாலேயோ. நம்முடைய தமிழ் மரபு நம்பிக்கை மரபுல கொலையுண்ட சாமிகள் பற்றி நமக்கு ஒரு நம்பிக்கை. ஆமா, கண்டிப்பா. கொலையுண்ட சாமிகளுடைய சிறுதெய்வங்கள் எல்லாமே அப்படிதான். கொலையுண்ட சாமிகளுக்கு இடத்துல இந்த மாதிரியான தன்னிலை இடத்துக்கான மனநிலை சிகிச்சைகள் உண்டு. அப்போ ஒரு பெரிய ஒரு ரூட் வந்து அங்கே இங்கேயுமா மிக்ஸ் ஆகுது. ஒரு தமிழ் நாட்டார் மரபினுடைய ஒரு இதுவும் இஸ்லாமிய நாட்டார் மரபினுடைய இதுவும் சேருது, பிளெண்ட் ஆகுது. அந்த மாதிரியான ஒரு இடத்துலதான் கான் சாஹிப் வராரு. அந்த கான் சாஹிப் வரும்போது அப்போ
யோசிச்சு பார்த்தாச்சுன்னா ஒரு இளைஞன் அல்லது ஒரு வீரன் இப்ப கட்டபொம்மன் தூக்குல போட்டாச்சு, தூக்குல போட்டோன்னா கட்டபொம்மன் இறந்தாச்சுல, அப்புறம் இறுதி மரியாதை தானே, இறுதி தானே. ஆனா தூக்குல போட்ட கான்செப்ட் இறக்கலையே. இல்ல தூக்கு போட்டு இறக்கலன்றது கலைப்பாடல் வழியாதான், வாய்மொழி வாய்மொழி அவரை பற்றி எந்த விஷயமே எழுத்துப்பூர்வமான ஆவணமாக இல்ல. பிரிட்டிஷ்காரன் அங்கங்கே சில குறிப்புகள் இந்த இடத்துல இப்ப ஏன் வந்து பொது சமூகம் இப்ப மருதநாயகம் அப்படிங்கிறது மர்மயோகி படம் வந்ததுக்கு பிறகுதான் நிறைய பேருக்கு மருதநாயகம் ஒரு கேரக்டர் இருந்துச்சுன்றதே தெரியும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் பொது சமூகத்துல அது ஒரு உரையாடலாவே இல்லை. ஏன் இந்த இருட்டடிப்புன்னு நினைக்கிறீங்க? யாருமே கிளைம் பண்ண முடியாதனாலயா? ஒண்ணு, தமிழ் பொது சமூகத்துக்குள்ள இருக்கக்கூடிய சாதி சார்ந்த சில பார்வைகள் இது சிக்கலா இருந்திருக்கு. ஓகே, ரெண்டு விஷயமா இருந்திருக்கலாம். ஒண்ணு, தமிழ் பொது சமூகம் அவரை வந்து ஒரு தலித்தாக அடையாளப்படுத்தியிருக்கலாம். ஓகே, அடையாளப்படுத்தியிருக்கலாம். அந்த வேளாளர் அப்படிங்கிற அந்த ஒரு மரபு அல்லது விவசாயம் சார்ந்த இல்ல, அதான் கிட்டத்தட்ட பறையர்னே சொல்றாங்க. பறையரா பல்லரா இது அடுத்த ஒரு கேள்வி. ஆமா, பறையரா பல்லரா அப்படி அடையாளப்படுத்தி ஒரு கட்டுரையே வந்திருக்கு ஒரு புத்தகத்துல. இது அப்ப இந்த தலித் அடையாளத்தை இருக்கிறதுனால இது வந்து எடுக்க பொது சமூகம் அதை வந்து எடுக்கிறான். இப்ப தலித் எமர்ஜி வரும்போது அவங்க வந்து தங்களுடைய உரையாடலுக்குள்ள மருதநாயகம் பற்றி இஸ்லாத்துக்குள்ள வரும்போது இஸ்லாமிய இதுக்குள்ளாடி வந்து அவர் எந்த இதுக்குள்ளயுமே அவர் இல்லை. இவங்க கற்பனை பண்ணக்கூடிய எந்த விஷயத்துக்குள்ளயுமே அவர் இல்லை. இஸ்லாமிய நிறுவன இஸ்லாம் வந்து அவரை உள்ள எடுக்காம வெளியே தள்ளுது. ஓகே, அவர் நினைச்ச இஸ்லாம் வேற, இஸ்லாம் நினைச்ச அவர் வாழ்ந்த இஸ்லாம் வேற, இவங்க நிறுவன சமயங்கள் சொல்லக்கூடிய இஸ்லாம் வேற. அதனால நீங்க வந்து அதுவும் கிட்டத்தட்ட அவரை பற்றி மருதநாயகம் பற்றி அந்த பிக்சர் வரும்போது 98 இந்த காலகட்டத்தில் வரும்போது தமிழ்நாட்டுக்குள்ள முஸ்லீம் அடிப்படைவாத கண்ணோட்டம் உள்ள இயக்கங்கள் உருவாயிடுச்சு. இப்ப தௌஹீத் ஜமாத்துன்னு சொல்றோம், வஹாபிகள் சொல்றோம். இவங்க எல்லாருமே இந்த தர்கா மரபுகளுக்கு எதிரானவங்க. என்ன சொல்லுவாங்க? ஃபிர்கா, ஷிர்க் இணை வைத்தல். அதனாலதான் அவங்களால வந்து குணங்குடி மஸ்தான அங்கீகரிக்க முடியல, நாகூர் அங்கீகரிக்க முடியல, நாகூர் அனிபாவை அங்கீகரிக்க முடியல. அப்ப அவங்களெல்லாம் இதுக்கெல்லாம் அவங்களெல்லாம் ஓரளவுக்கு பொது முஸ்லிம் சமூகத்தால் அங்கீகரிக்கப்பட்டவங்களையே அங்கீகரிக்க முடியாத அளவு ஆட்கள் எப்படி மருதநாயகத்தை கிளைம் பண்ணுவாங்க? இந்த சிக்கல் இவங்களுக்கு என்னன்னா ஒரு இருந்தது ஒரு பிரச்சனையா இல்ல, கிளர்ச்சியாளனா இருந்தது ஒரு பிரச்சனை இல்லை. ஆனா உண்மையிலே சொல்ல போனா இவங்க தமிழ் முஸ்லிம் சமூகம் அல்ல இந்திய முஸ்லிம் சமூகம் தனக்கான ஒரு ஹீரோஸை எடுக்கும்போது நிச்சயமாக மருதநாயகத்தை விட்டுட்டவங்களால வந்து போக முடியாது. ஏன்னா அவங்க வந்து முக்கியமான விஷயம் வந்து அவன் கொண்டாடவே இல்லையே. ஏன்னா இப்ப வந்து இப்படி வச்சுக்கிடுவோமே, ஒரு முஸ்லீமுடைய ஒரு அடிப்படையான ஒரு நம்பிக்கை இறைவனுக்கு பயப்படுதல் மட்டும்தான். நீங்க மருதநாயகத்துக்குள்ள போயாச்சுன்னா இறைவனுக்கு பயப்படுறது வேற எவனும் பயப்பட மாட்டான். மருதநாயகத்தை நீங்க பார்த்தாச்சுன்னா மருதநாயகத்துக்கு ஒரு அடிப்படையான விஷயமே அவன் தன்னை தவிர வேற எவனுக்கும் பயப்பட்ட கிடையாது. வழங்க வருகிறார்கள் இப்படிக்கு இவர்கள். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.